Hello students. Next chapter 5 ல exercise number 5.3 ல third ல 6th subdivision. இதுக்கு முன்னாடி உள்ள remaining sums எல்லாமே playlistல இருக்கு. இப்போ நம்ம 6th subdivision பார்க்கலாம். Given a is equal to 2, d is equal to 8, sn is equal to 90, find n and an. ஸோ நம்ம n வேல்யூ கால்குலேட் பண்ணால் தான் அதை வச்சு நம்ம an கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம n வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நம்ம Sn is equal to 90 கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். Sn is equal to 90. ஸோ சம்மேஷன் ஆஃப் n டேர்ம்ஸுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், அதாவது Sn ஃபார்முலா. ஸோ n டிவைடட் பை 2 இன்டூ 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி தான் Snோட ஃபார்முலா, விச் இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ n வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால n டிவைடட் பை 2 இன்டூ a வேல்யூ 2 கொடுத்துருக்காங்க பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி வேல்யூ 8 இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ n டிவைடட் பை 2, 2 2s are 4 பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ 8 which is equal to 90. நெக்ஸ்ட் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். n டிவைடட் பை 2 இன்டூ 4 பிளஸ் இந்த 8 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 8n பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 90. இப்போ n டிவைடட் பை 2 அதை அப்படியே வச்சுக்கலாம், உள்ள இருக்கிறத இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 4 மைனஸ் 8, 4 மைனஸ் 8 மைனஸ் 4 பிளஸ் 8n which is equal to 90. இப்போ மைனஸ் 4 பிளஸ் 8n இந்த டேர்மை மட்டும் இதை அப்படியே வச்சுக்கிறோம், ஈக்குவல் டு இந்த 2 அங்கிட்டு கொண்டு போயிடுறோம். ஸோ 90 இன்டூ 2 டிவைடட் பை என்னன்னு வந்துடும். ஓகே, இப்போ மைனஸ் 4 பிளஸ் 8n இஸ் ஈக்குவல் டு 90 இன்டூ 2 180 டிவைடட் பை என்னன்னு வந்துடும். இப்போ 8n is equal to 180 divided by n minus 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 4 மாறிடும். நெக்ஸ்ட் 8n is equal to LCM எடுக்கலாம், 180 plus 4 into n 4n, 4n whole divided by n. இப்போ 8n into n கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8n இன்டூ n வந்து 8n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 180 பிளஸ் 4n. இப்போ 8n ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்க பிளஸ் 4n இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4n பிளஸ் 180 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 180 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் டிவைடட் பை 4 பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 4 which implies, so 8 divided by 4 பண்ணோம் அப்படின்னா 4 2s are 8, so 2n square minus 4 divided by 4 பண்ணோம்னா n minus 180 divided by 4 பண்ணோம்னா 4 1s are 4, 4 4s are 16, remaining 2, 4 5s are அப்ப 45 which is equal to 0. 2n square minus n minus 45 equal to 0. இப்போ இது வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ நம்ம n வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, இப்போ n தான் இங்கே இருக்கு. ஸோ அதனால n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac divided by 2a. இதான் அந்த ஃபார்முலா. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா a இருக்க இடத்துல 2 இருக்கு, b இருக்க இடத்துல மைனஸ் 1, c இருக்க இடத்துல மைனஸ் 45 இருக்கு. ஸோ அதை நீங்கள் தனியாக எழுதிக்கலாம். இங்கே a ஈக்குவல் டு 2, b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1, c இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இதில் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு n வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, இப்போ அப்ளை பண்ணலாம். இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் பிங்கிறனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன், ஏன்னா பி வேல்யூ மைனஸ் ஒன், இந்த பிராக்கெட் போட மறந்துடக்கூடாது. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். ஸோ மைனஸ் ஒன் டு தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்டூ ஏயோட வேல்யூ 2, சியோட வேல்யூ மைனஸ் 45 டிவைடட் பை 2a, 2 இன்டூ ஏயோட வேல்யூ 2 is equal to minus into minus plus. So 1 plus or minus square root of 1 square minus 1 to the whole square 1 minus 4 2s are 8 into minus 45 whole divided by 4 is equal to 1 plus or minus square root of 1 minus into minus plus 45 into 8. 45 into 8. 8 5s are 40. 8 4s are 32. 36. So 360 divided by 4 is equal to 1 plus or minus square root of 361 divided by 4 is equal to 1 plus or minus 361 வந்து perfect square. So perfect square na, but 19 19s are 361. So square root ல இருந்து வெளியில வரும்போது அப்ப ஒரு 19 தான் வெளியில வரும். So அதனால நம்ம 19 போட்டுக்கலாம். ஏன்னா 19 into 19 is equal to 361. இது வந்து 361 ஒரு perfect square. So இந்த ரெண்டு 19, ஒரு 19 வெளியில ஸ்கொயர் ரூட்ல ரெண்டு 19 இருக்கும். ஸ்கொயர் ரூட் வந்து வெளியில வரும்போது உங்களுக்கு ஒரு 19 மட்டும் கிடைக்கும். So 1 plus or minus 19 divided by 4. இது எப்படி எழுதிக்கலாம்? 1 plus 19 divided by 4 or n is equal to 1 minus, ஏன்னா இங்க plus or minus கொடுத்திருக்கு, அதனால பிரிச்சு எழுதிக்கிறோம். plus தனியா மைனஸ் தனியா. 1 minus 19 divided by 4 னு பிரிச்சு எழுதிக்கிறோம். இப்போ n is equal to 19 plus 1 20 divided by 4 or n is equal to minus 18 divided by 4. n is equal to 4 1s are 4 5s are 20, n is equal to 5 or the 2 table cancel பண்ணலாம். 2 2s are 4, 2 9s are 18. n is equal to minus 9 by 2. So n வந்துட்டு ஒரு whole number தான் இருக்கும். n equal to 5, 6th number, 7th number, 8th number. APயை பொறுத்த வரைக்கும் n வந்துட்டு ஒரு whole number தான் இருக்கும். n வந்து ஒரு fraction இருக்காது. fraction இருந்தா அது APயே கிடையாது. So அதனால since n should be a whole number, therefore n is equal to 5 னு எடுத்துக்கிறோம். இதை நெக்லெக்ட் பண்ணிக்கிறோம். n is equal to minus 9 by 2. இப்போ n வேல்யூ கால்குலேட் பண்ணியாச்சு. n is equal to 5 னு. இப்போ an கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. an இப்போ n is equal to 5 தானே, அப்போ a5 நம்ம கால்குலேட் பண்ணோம். a5 is equal to என்ன ஃபார்முலா? a plus 4d 5 minus 1 4d is equal to a value 2 கொடுத்திருக்காங்க plus 4 into d value கொடுத்திருக்காங்க 8 கொடுத்திருக்காங்க is equal to 2 plus 8 4s are 32 is equal to 32 plus 2 34. So a5 ஓட வேல்யூ 34. அதான் an கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு 5னு, அதனால a5 தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ a5 is equal to 34. 34 தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம 7th சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட்ல 7th சம். given a is equal to 8, an is equal to 62, sn is equal to 210, find n and d. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் காமன் டிஃபரன்ஸும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க a is equal to 8. அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம் an is equal to 62 கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தாங்கன்னா sn ஃபார்முலா sn is equal to n by 2 into a plus an. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சதுன்னா இதுதான் ஃபார்முலா. sn is equal to n by 2 into a plus an. ஓகே, இப்போ sn கொடுத்துருக்காங்க 210. ஸோ 210 is equal to n divided by 2 into a plus an. So 8 plus an வந்து 62. But 210
into 2 is equal to, இந்த 2 இங்கே போயிரும், into 2 is equal to n into 62 plus 8, 70. Okay. இப்போ n is equal to 210 into 2 divided by, இந்த 70 கீழே வந்துரும். So 210 into 2 divided by 70. So அப்போ n is equal to 0, 0, அப்புறம் 7 1s are 7 3s are 21, 3 2s are 6. So அப்போ n is equal to 6. n வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம d வேல்யூ கால்குலேட் பண்ணணும், காமன் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ an is equal to 62 கொடுத்துருக்காங்க given டேட்டால. an is equal to 62. இப்போ n வேல்யூ equal to 6, ஸோ அதனால n equal to 6 போட்டுக்குங்க. அப்போ a6 is equal to 62வா, n equal to 6 போட்டாச்சு. இப்போ a6 equal to 62. a6க்கு என்ன ஃபார்முலா, a plus 6 minus 1 5d, a plus 5d is equal to 62. இப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. 8 plus 5 into d தான் கால்குலேட் பண்ணணும், which is equal to 62. இப்போ 5d is equal to 62 minus 8. அப்போ 5d is equal to 54. 62 minus 8, 54. So d is equal to 54 divided by 5. So இது வந்து கேன்சல் பண்ண முடியாது, இதை ஃப்ராக்ஷனாகவே வச்சுக்கலாம். d is equal to 54 divided by 5. அதுக்கப்புறம் n வேல்யூ கேட்டிருந்தாங்க, n is equal to 6. ஸோ இதோட 7th சப்டிவிஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம 8th சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். given an is equal to 4, d is equal to 2, sn is equal to minus 14, find n and a. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் ஃபர்ஸ்ட் டேர்மும் கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போ an is equal to 4 கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ an is equal to 4, nth term of the apக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a plus n minus 1 into d is equal to 4. But d is equal to 2 given data கொடுத்துருக்காங்க, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். a plus n minus 1 into d க்கு பதிலாக 2 போட்டுங்க, which is equal to 4. So a plus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 2n minus 2 1s are 2. 2 is equal to 4. a plus 2n is equal to 4 minus 2 வந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா plus 2 ஆயிரும். So a plus 2n is equal to 6. a is equal to 6 minus 2n. a is equal to 6 minus 2n. இப்போ நம்ம n வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு நம்ம a வேல்யூ கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ n வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். SN ஃபார்முலா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. SN வேல்யூ கொடுத்துருக்காங்க. SN is equal to minus 14. ஸோ SN ஃபார்முலா வந்து n divided by 2 to a plus an, which is equal to minus 14. இது ஃபர்ஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் இன்வால்வ் ஆயிருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். n by 2 into a plus an is equal to minus 14. ஓகே, இப்போ இதில் n வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ n divided by 2 into a plus an ஓட வேல்யூ 4 கொடுத்துருக்காங்க, 4 அப்படியே போட்டுக்கோங்க, which is equal to minus 14. இப்போ n into a plus 4 is equal to 14 into 2. இந்த 2 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, minus 20. 14 into 2 minus 28. So plus into minus minus பண்ணலாம், so minus 28. இப்போ நம்ம ஏக்கு பதிலா இந்த 6 minus 2n சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். a is equal to 6 minus 2n. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த ஏக்கு பதிலாக நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ n into 6 minus 2n plus 4 is equal to minus 28 from equation 1. From equation 1ன்னு போட்டுக்கோங்க. ஏன்னா a equal to அங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ 6 minus 2n இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு n into 6 plus 4 எவ்வளோ, 10. ஸோ 10 minus 2n which is equal to minus 28.
இப்போ இதில் 2 வந்துட்டு நம்ம காமனாக எடுத்துக்கலாமா? இங்கே இதுவும் 2ஆல் டிவிசிபிள் ஆகும், 10ம் 2ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ 2 வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2n. ஸோ 2 5s are 10, அதனால இங்கே 5 மைனஸ் 2 1s are 2, இங்கே 5 மைனஸ் n வரும், which is equal to மைனஸ் 28. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 14s are 28. ஏன்னா அந்த 2 வந்துட்டு கீழே போயிடுச்சுன்னா டிவிசிபிள் ஆயிரும். ஸோ அதனால 2 1 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 14s are 28. ஸோ 5n into 5 minus n is equal to minus 14. So 5 into n 5n minus n into n square. இந்த minus 14 இந்த பக்கம் வந்துச்சுன்னா plus 14 which is equal to 0. இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம. இப்போ n ஸ்கொயர், இந்த n ஸ்கொயரா நம்ம அங்கிட்டு கொண்டு போய், ஏன்னா மைனஸ் n ஸ்கொயர் இருக்கு, ஸோ அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். n ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்க பிளஸ், இந்த பக்கம் இருக்க பிளஸ் 5n அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 5n ஆயிரும். பிளஸ் 14 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 14 ஆயிரும், which is equal to 0. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் 5n மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஸோ 14 இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 தான் இருக்கு n ஸ்கொயருக்கு முன்னாடி. ஸோ 14 இன்டூ 1 14, இங்கே மைனஸ் இருக்கனால மைனஸ் 14, மைனஸ் 14, இங்கே வந்துட்டு மைனஸ் 5 இருக்கு. ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா, ஏதாவது 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா 14 வரணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 5 வரணும். மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 14 வரணும், ஆட் பண்ணோம்னா மைனஸ் 5 வரணும். எந்த 2 டேர்ம் போடலாம்? 7 2 போட்டுக்கலாமா? 7 2s are 14, இங்கே மைனஸ் 7 போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் 7 இன்டூ 2 வந்து மைனஸ் 14 வந்துடும். மைனஸ் 7 பிளஸ் 2 வந்து மைனஸ் 5 வந்துடும். ஓகே, ஸோ அதே இங்கே எழுதிக்கலாம். ஸோ n இந்த மைனஸ் 7 அங்கேயே போட்டுக்கோங்க. மைனஸ் 7 இன்டூ n மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 2 இங்கே போட்டுக்கிறோம். n மைனஸ் 7, ஸோ n பிளஸ் 2, இதுக்கு பிளஸ் தானே இங்கே இருக்கு. ஸோ n பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ n மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 ஆர் n பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால 2 ரூட்ஸ் கிடைக்கும், அதை 2ஆ பிரிச்சுக்கிறோம். n மைனஸ் 7 ஈக்குவல் டு 0 ஆர் n பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ n ஈக்குவல் டு 7 ஆர் n இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2. எப்போவுமே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக தான் இருக்கும், அதே மாதிரி ஹோல் நம்பராக தான் இருக்கும். இங்கே வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்கு, நெகட்டிவ் நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். சின்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் பாசிட்டிவ், therefore n is equal to 7. ஸோ n is equal to minus 2 நெக்லெக்ட் பண்ணி, ஏன்னா இது நெகட்டிவ்ல இருக்கு, அதனால நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ n வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் a வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ a வேல்யூக்கு a is equal to 6 minus 2n, இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதில் கொண்டு போய் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a கிடைச்சிருமா? ஸோ a is equal to from 1 equation 1 a is equal to 6 minus 2n. So 6 minus 2 into n value எவ்வளோ கால்குலேட் பண்ணோம்? 7. அப்போ 6 minus 14, 7 2s are 14 is equal to 6 minus 14 minus 8. மைனஸ் 8 தான் பெருசாக இருக்குது, ஸோ அதனால மைனஸ் 8 போட்டுக்கலாம். ஸோ a is equal to minus 8 and n is equal to 7. இது 2 வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 9th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்டில் 9th சம், 9th சப்டிவிஷன். given a is equal to 3, n is equal to 8, s is equal to 192, find d. this common difference find பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ n is equal to 8 கொடுத்துருக்கனால சம்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. s is equal to 192 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுக்கல. ஸோ இதை நம்ம s8ன்னு எடுத்துக்கலாம். n is equal to 8 கொடுத்துருக்கனால நம்ம s8 is equal to 192ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். we know that sn is equal to n divided by 2 into
2a plus n minus 1 into d. இப்போ n is equal to 8 கொடுத்துருக்கனால நம்ம 8 போடலாம். yes 8 is equal to 8 divided by 2 into 2a பதிலாக நம்ம first term கொடுத்துருக்காங்க 3 plus 8 minus 1 into d. ஸோ S8 ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க 192. இந்த 2 இங்கே கொண்டு போயிடலாம் into 2 which is equal to 8 into 3 2s are 6 plus 8 minus 1 7d. இப்போ 192 into 2 இந்த 8 கீழே கொண்டு வந்துடலாம் divided by 8 is equal to 6 plus 7d. So 2 1s are 2, 2 4s are 8, cancel ஆயிரும். அப்புறம் 2 2s are 4, 2 9s are 18, remaining 1 2 6 are 12. அப்புறம் திரும்பி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2 4s are 8, 2 8s are 16. So 48 is equal to 6 plus 7d னு கிடைச்சிருக்கு. இப்போ 48 minus 6 is equal to 7d. இந்த பக்கம் இருக்க 6 இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சா minus 6 ஆயிடுச்சு. So 48 minus 6 equal to 7d. 48 minus 6 வந்து 42 is equal to 7d. So d is equal to 42 divided by 7. So d is equal to 7 6 are 42. d is equal to 6. So common difference தான் calculate பண்ண சொல்லியிருந்தாங்க. So d is equal to 6. இந்த ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட்ல 10th சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட்ல 10th சப்டிவிஷன் பார்க்கலாம். Given L is equal to 28, S is equal to 144 and there are totally 9 terms. Find A. First term கேட்டிருக்காங்க. So L is equal to 28 கொடுத்திருக்காங்க. L னா last term. So last termக்கு இன்னொரு notation AN னு denote பண்ணுவோம். AN is equal to 28 கொடுத்திருக்காங்க. S is equal to 144. Summation 144 கொடுத்திருக்காங்க. So total number of terms எவ்வளோனா there are totally 9 terms. இப்போ total number of terms n is equal to 9. So total number of terms 9 நால அப்போ A 9 is equal to 28. ஏன்னா n is equal to 9 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. So அதனால A 9 is equal to 28. So இதான் லாஸ்ட் term. ஏன்னா totally 9 terms தான் இருக்கு. ஸோ அதனால இதான் லாஸ்ட் டேர்ம். அதை A9 is equal to 28னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதுவும் S9 ஏன்னா டோட்டலி 9 டேர்ம்ஸ். அதனால S9 is equal to 144. இப்போ என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா A வேல்யூ ஃபைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபைன் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் ஃபைன் பண்ணணும். லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா என்னது? ஸோ Sn is equal to n/2 into A plus AN. ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் லாஸ்ட் டேர்ம் கொடுத்து சம்மேஷன் கேட்டிருந்தாங்கன்னா இதான் ஃபார்முலா. ஸோ இதை ரிலேட் பண்ணுறது இதான். ஸோ லாஸ்ட் டேர்மோட சம்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ S9 is equal to n is equal to 9 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 9 divided by 2 into A plus AN. ஸோ A வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். A plus AN னா இது A9. என்னுக்கு பதிலாக 9 போட்டுக்கோங்க. அவ்வளோ A9. இப்போ S9 வேல்யூ கொடுத்துருக்காங்க 144 is equal to 9 divided by 2 into A plus A9. A9 ஓட வேல்யூ 28 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து நம்ம A வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம் ஈஸியா. இப்போ 144 into 2வா, இந்த 2 இங்கிட்டு போயிடுச்சு, into 2 divided by 9 which is equal to A plus 28. Okay. இப்போ 3s are கேன்சல் பண்ணலாமா? இப்போ வந்துட்டு 144 into 2 divided by 9 போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 3 3s are 9, 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 3 4s are 12, remaining 2, 3 8s are 24. Again 3 table cancel பண்ணலாம். 3 1s are 3, 3 1s are 3, 3 5 17, 3 6 are 18. So 16 into 2 வரும்.
ஸோ 16 into 2 32 which is equal to a plus 28. இப்போ 32 இந்த பக்கம் இருக்க 28 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 28 which is equal to a. a is equal to 32 minus 28. a is equal to 4. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் இதில் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அதனால கால்குலேட் பண்ண a is equal to 4. ஸோ 10th சப்டிவிஷன் முடிஞ்சு இதான் ஆன்சர். ஸோ இதோட தேர்டு ப்ராப்ளமில் உள்ள 10 சப்டிவிஷன்ஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.